நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்க ஹேர் டீட்டெயில்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நாம் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ மல்டி கலர் நம்ம ஒரு ஸ்டேஜில் ஷூட் பண்ணும்போது ஸ்டேஜில் நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் இருக்க இந்த ஹேர் டீட்டெயில்ஸை நாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் நான் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கொஞ்சம் இவரை இங்கே தள்ளி நிற்க ஷூட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஒயிட் ஏரியா பிளெயின் பேக்ரவுண்ட் எனக்கு கிடச்சிருக்கும். நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது கவனம் பார்த்திங்கன்னா இல்லை அந்த இடத்துல. இப்போது நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்குது என்னென்னா, இந்த ஹேர் டீட்டெயிலுக்கு இவருக்கு பார்த்திங்கன்னா சுருட்ட முடி, இந்த ஹேர் டீட்டெயில் எடுக்காமல் நம்ம மொட்டையாக கட் பண்ணி எடுத்தால் நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? இதனால் பிக்சர் ஷூட் பண்ணும்போது நீங்கள் கவனமாக ஷூட் பண்ணுங்கள். இப்போது பிக்சரை ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிரைட்னஸ் Ctrl M கொடுத்து ஒரு சின்ன பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இதோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால Ctrl U கொடுத்து சேச்சுரேஷனில் ஒரு 10. இப்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பிக்சரை நம்ம கட் பண்ணணும். பென் டூல் வச்சு பிக்சரை கட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கட்டிங் செலெக்ஷனை எடுத்துகிட்டு ஃபெதர் ஒரு 2 கொடுத்து Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட். ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்ததுக்கு அப்புறமா பேக்கில் இருக்க இந்த லேயரை செலக்ட் பண்ணணும். கவனமாக பாருங்கள், இது சப்ஜெக்ட் தனியாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் பேக்கில் இருக்க லேயரை தனியாக செலெக்ஷன் பண்ணணும். என்னோடய செலெக்ஷனை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லூஸ் ஹேர்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு உள்ளே தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள் கட்டிங் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த அவுட்டரில் இருக்க ஹேரை விட்டுட்டு உள்ளே தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லேசர் டூல் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். லேசர் டூலை எடுத்து அவுட்டரில் இருக்க அந்த ஹேரை மட்டும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறேன். அவுட்டரில் இருக்க அந்த ஹேர் பார்த்திங்கன்னா நான் தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். இது ஹேர். இப்போது இது சப்ஜெக்ட். இப்போது என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சங்கிலி போட்டு வச்சிடலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணி ஒரு சாலிட் கலர், இதை கிளிக் பண்ணுறேன். சாலிட் கலர், ஒரு சாலிட் கலர் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கலர் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், ஹேர் டீட்டெயில் நம்ம எடுக்கலாம். ஹேர் டீட்டெயில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹேர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிக்சரை கலரை பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணுறது, இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் டீசேச்சுரேட் அப்படின்னு இருக்கும். ஷிஃப்ட்டு Ctrl U இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறினா மட்டும்தான் இந்த ஹேர் டீட்டெயில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இப்போது இதை என்ன பண்ணலாம், பிளெண்டிங் மோட் நார்மலில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது இடைஞ்சலாக இருந்தால் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போது இந்த ஹேரை கிளிக் பண்ணி பிளெண்டிங் மோட் மல்டிபிள் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அவுட்டரில் ஷேடோ உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் நான் ஒரு சின்ன டெமோக்கு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன், டார்க்கான இருக்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். ஆனால் கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகுது, இந்த ஹேர் டீட்டெயில் சுத்தமாக பார்த்திங்கன்னா இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி நேரத்தில் நாம் எப்படி யோசிக்கணும்னு சொல்லி பாருங்கள். தனித்தனியாக செலெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைட் கலர் தேர்ந்தெடுக்கணும். இப்போது லைட் கலர் வேணும்னா நீங்கள் ஒரிஜினலை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, இது ரொம்ப லைட் கலராக இருக்குது. இங்கே எல்லோ, இங்கே ரோஸு, இந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹேரை செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு லைட் கலர் இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே இந்த மூணாவது இருக்க பிக்கர் டூல், ஒயிட் பிக்கர் டூல் எடுத்து ஒரு கிளிக் பண்ணையும் எனக்கு அந்த ஷேடோ ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ஹேர் அப்படியே தான் இருக்குது. எரேசர் டூல் எடுத்து தேவையில்லாமல் இருக்கிறத மட்டும் சின்ன ஒரு எரேசர் நாம் பண்ணிக்கலாம். இப்போது பாக்கி இருக்க இடங்களை தனியாக செலெக்ஷன் பண்ணணும். இப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டார்க் ஷேடோவாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப நாம் செலெக்ஷன் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், செலெக்ஷன் பண்ணாமல் கிளிக் பண்ணால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஹேர் டீட்டெயில் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் லேசர் டூல் எடுத்து பாக்கி இருக்க இந்த ஹேர் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணுறோம். இப்போது இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிறதுலே லைட் கலர் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் ஒரு கிளிக் பண்ண போகிறேன். கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போது இதுக்கு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கடைசியாக இருக்க டூல் எடுத்து இந்த இடத்துல லைட் கலர் எங்கே இருக்கோ அங்கே ஒரு கிளிக்கு. இப்போ இன்னும் லைட் கலர் தேவை, அதனால் லைட் கலர் இருக்க இடத்துல இன்னொரு கிளிக்கு. இப்போ பாருங்கள், ஹேரு ஓரளவு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், எரேசர் டூல் எடுத்து பாக்கி இருக்க இந்த இடத்த மட்டும் எரேசர் பண்ணிக்கிறேன். பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். ஹேர் டீட்டெயிலு பார்த்திங்கன்னா நாம் கவனம் சதறணும்னா ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துப்புற கிடைக்காது. இன்னும் 2 இடங்கள் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. இந்த இடமும் இந்த இடங்களை மட்டும் தனியாக மறுபடியும் செலெக்ஷன் பண்ணுறேன்.
இப்போது இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா தனியாக செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். திரும்ப கர்வ்ஸ் அப்ளை பண்ணி இந்த கடைசியாக இருக்க டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக். இப்போது ஹேர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு நல்லா வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், எரேசர் டூல் எடுத்து தேவையில்லாத ஒரு போர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள், என்னோடய பிக்சரில் ஹேர் டீட்டெயில் எடுத்துட்டேன். இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன எரேஸ் நான் பண்ணுறேன். இந்த ஹேர்ஸை தனித்தனியாக செலெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் எடுக்க முடியும். இது ஒரிஜினல், இது ஹேர் டீட்டெயில் எடுத்தது. நல்லா கவனமாக பாருங்கள். ஹேர் டீட்டெயிலை நாம் ரொம்பவே அழகாக எடுத்தாச்சு. ஹேர் டீட்டெயில் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சப்ஜெக்டில் இருக்க இந்த ஹேரை செலெக்ஷன் பண்ணணும். ஃபெதர் ஒரு 22 கொடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் டார்க்காக இருக்குது, அதனால் இதையும் லைட்டாக டார்க் பண்ணி அதுக்கு மேட்ச் பண்ணிடுறேன். இப்போது என்னோடய பிக்சர் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போது இன்னொரு நான் பிக்சர் வச்சுருக்கேன். இதில் 3 ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். ஓகேங்களா, இதில் 3 சப்ஜெக்ட் இருக்காங்க. இந்த 3க்குமே நான் ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். இப்போது இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிக்சரை கட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போது பேக்ரவுண்டில் இருக்க இந்த ஹேர்லாம் செலக்ட் பண்ணணும். லேசர் டூல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் இருக்க ஹேர்லாம் தனித்தனியாக செலக்ட் பண்ணுறேன். இந்த ஹேரை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹேரை நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து Ctrl J கொடுத்து ஒரு டூப்ளிகேட், ஒரு சாலிட் கலர் எனக்கு தேவையான ஒரு சின்ன ப்ளூ. இப்போ ஹேர் டீட்டெயில் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லி பாருங்கள். ஹேரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Shift U கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். இதோட பிளெண்டிங் மோட் மல்டிபிள் கொடுத்தா இந்த மாதிரி மாறிடும். இப்போது இந்த ஹேரில் பாருங்கள், லைட் கலர் இருக்க இடம் நிறையா இருக்குது. இப்போது இதை எப்படி ஒர்க் பண்ணுறது, தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். Ctrl M கொடுத்து இந்த கடைசியாக இருக்க டூல் எடுத்து அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக். அவுட்டரில் கிளிக் பண்ணியும் என்னோடய ஹேர்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த பாக்கி தேவையில்லாத இடங்களை மட்டும் சின்ன எரேஸ். ஓகே, இப்போது பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. இங்கே இந்த ஒரு இடம், அப்புறம் இந்த ஒரு இடம், 3 இடத்துல பெண்டிங் இருக்குது. தனித்தனியாக மார்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரே போல் தான் இந்த மாதிரி கட் பண்ணி ஹேரை எடுக்கணுமானலாம் இல்லை, இவங்களுக்கு தனியாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் தனியாக நான் பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிவிட்டு Ctrl Shift J, இந்த ஒரு ஹேர் மட்டும் தனியாக வந்துடுச்சா. இப்போ இதை மட்டும் ஒர்க் பண்ணலாம். இந்த டார்க்காக இருக்க இடத்த ஒரு செலெக்ஷன். இப்போது கர்வ்ஸ் Ctrl M, கடைசியாக இருக்க பிக்கெட் டூல் எடுத்து ஒரு கிளிக். இப்போ பாருங்கள், இந்த ஹேர் எனக்கு ஓகே. இப்போது இந்த ஒரு இடம் பெண்டிங், இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கிங் போட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி திரும்பவும் ஒரு கிளிக். இந்த மாதிரி தான் தனித்தனியாக செலெக்ஷன் பண்ணி நாம் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹேரோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போது பாக்கி இருக்க அந்த தேவையில்லாத இடங்களை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன டார்க்னஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், நான் எரேசர் டூலை வச்சு பார்த்திங்கன்னா சின்ன எரேஸ் பண்ணி நான் விட்டுடுறேன். ஓகேங்களா, இவ்வளோதான். இப்போது ஹேர் டீட்டெயில் பாருங்கள், ரொம்பவே அழகாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல இன்னும் ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஷேடோ இருக்குது. இதுக்கு லேசர் டூல் எடுத்து இப்படி ஒரு செலெக்ஷன், கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஹேரை செலக்ட் பண்ணி கர்வ்ஸ் Ctrl M. இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக். ஆனால் ஹேர் ரிமூவ் ஆகுது. லைட் கலரை பார்த்து ஒரு கிளிக். பாக்கி இருக்க இடங்களை எரேசர் டூல் எடுத்து அழகாக எரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் பார்த்து நாம் ஹேர் டீட்டெயில் எடுக்கணும். இப்போது இன்னும் இந்த பேபிக்கு மட்டும் எடுக்கணும். பேபிக்கு இருக்க இடங்களை மட்டும் செலெக்ஷன் பண்ணணும். இந்த பேபி இருக்க இடத்துல இந்த இடத்துல ஒரு செலெக்ஷன், அப்புறம் இந்த அவுட்டரில் இருக்க ஒரு செலெக்ஷன். இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக இருக்க ஹேர்லாம் போய் மார்க் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஹேர் சேர்ந்து லாஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த ஹேரும் சேர்ந்து லாஸ் ஆகும். அதனால் செலெக்ஷன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது இதை நான் எனக்கு தேவையான இடத்த மட்டும் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். திரும்ப கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கடைசி இருக்க டூல் எடுத்து உள்ளே ஒரு கிளிக். இப்போது இந்த லைட் கலர் எங்கே இருக்கோ அங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரு ஓரளவு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இதில் எடுக்க முடியும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த எரேசர் டூல் எடுத்து தான் நம்ம எரேஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாக்கி இருக்க இடங்கள் எல்லாத்தையும் நான் எரேசர் டூல் எடுத்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷேடோ இருக்குது. இதை என்ன பண்ணலாம், இதை மட்டும் மார்க் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி தான் ஒன்றையும் தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ கர்வ்ஸ் அப்ளை பண்ணி திரும்பவும் லைட்டாக இருக்க இடத்துல வச்சு ஒரு கிளிக். இப்போது எரேசர் டூல் எடுத்து இந்த அவுட்டரை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹேர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா
ரொம்பவே அழகாக நான் வந்து எடுத்துட்டேன். என்னோடய சப்ஜெக்ட்டு 3 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக நம்ம வந்து எடுக்க முடியல. என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு பிளெயினாக இல்லை. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிக்கு. இந்த உள்ளே இருக்க போர்ஷனை நான் வந்து எரேசர் டூல் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன எரேசர் டூல் எடுத்து இதில் மட்டும் ஒரு எரேசிங். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செலெக்ஷன் பண்ணணும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்கும்போது நம்மளால் ஹேர் டீட்டெயில் எடுக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஹேர் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு நம்ம அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேடோ இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் டீட்டெயில் ரொம்பவே சூப்பராக நம்ம எடுத்தாச்சு. இப்போது சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டரில் மட்டும் ஒரு சின்ன எரேசிங். எரேசர் டூல் எடுத்து அவுட்டரில் மட்டும் சின்ன எரேஸ் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஒரு சின்ன எரேஸ். சப்ஜெக்டில் இருக்க அந்த ஹேர் டீட்டெயில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஃபெதர் ஒரு 22 கொடுக்குறேன். கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன புஷ் டவுன். இப்போ பாருங்கள், சப்ஜெக்டை அழகாக நான் வந்து மேட்ச் பண்ணிட்டேன். ஒரிஜினல் எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங். நாம் ஹேர் டீட்டெயிலை ரொம்பவே சூப்பராக எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரிஜினலில் இருக்க இந்த ஹேரு இந்த இடம்லாம் ஒயிட் ஏரியாவில் நம்மளுக்கு இருக்கனால ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஹேர்ஸு ஒயிட் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் டீட்டெயில் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. ஹேர் டீட்டெயிலுக்கு பெஸ்ட் பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டு. ஒயிட் பேக்ரவுண்டு இருந்தால் நீங்கள் அங்கே வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் டீட்டெயிலை ரொம்பவே அழகாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,